வரும் 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கு அறிவிப்பு ஏறத்தாழ 14ஆம் தேதி வரும் என்று நான் கருதுகிறேன். என்றால் 13ஆம் தேதி வரை இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு தேதி கொடுத்திருக்கிறார். அதில் 15ஆம் தேதிக்குள்ள ஏற்கனவே வராது. 14ஆம் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம். 16ஆம் தேதிக்குள்ள அரசு அதிகாரிகளும் அதே போல அமைச்சர் போன்ற நிர்வாகத்தை நடத்துகின்ற பெருமக்களும் இந்த பட்டாவளை நிலையத்தை அல்லது பொது நிகழ்ச்சிகளை அதற்காக அட்டவணை அமைத்துக் கொண்டு நீங்கள் அதன் பொழுது இதையெல்லாம் அந்த கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் மக்கள் சார்பிலே உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டா இடையிலே நிறுத்தப்பட்டது என்பதை தம்பி அவர்கள் மிக விவரமாக எடுத்துக் கொண்டார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டா முழுவதும் உரிமை பெறாத அளவுக்கு அன்றைக்கு நடந்து போய்விட்டது. கொடுக்கப்பட்ட பட்டாக்களை கொண்டு போய் முறைப்படி அந்த பயனை அனுபவிக்கிற நேரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. அந்த பட்டா வந்து முறைப்படி புத்தகத்தில் ஏற்றல, சிலது வெறுமே பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க. மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை போன்றவர்கள் சட்டமன்றவர்களை எல்லாம் தேர்தலை சந்தித்து அந்த குறைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போதான் நம்முடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி என்று வந்த பிறகுதான் அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு ஒன்றன் ஒன்றாக இன்றைக்கு அந்த பட்டாயங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு புத்தகத்தில் ஏற்றி மாவட்ட ஆட்சியர் அல்லது இருக்கின்ற அதிகாரி எல்லோரும் செயல்படுகிற அளவுக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை தொடர்ந்து நடத்துகின்ற அன்பு தலைவர் தளபதி அவருடைய கரங்களை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய அதிகாரிகளும் அதே போல நம்முடைய சட்டப்பேரவைகள் நிர்வாகத்தில் நடத்துகின்ற உள்ளாட்சித்துறை நண்பர்கள் அனைவரும் பங்கேற்று அவருடைய கரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் பயனாளிகளாக இருக்கின்ற அனைவருக்கும் 2 வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.